ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்களை தருகின்ற நாளிதுவே. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்களை தருகின்ற நாளிதுவே. புதிய வானம் புதிய பூமி மலரும் நாளிதுவே. புதிய உள்ளம் புதிய மனம் காணும் நேரமிது. அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்களை தருகின்ற நாளிதுவே. உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் நம்மை தேர்ந்தார். அவரின் வழியாய் தம் மக்களாக அன்பினாலே முன்குறித்தார். அவர் வழியாக அருளை தந்தார். திருவுள்ளபடியே அனைத்தையும் செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்களை தருகின்ற நாளிதுவே. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்களை தருகின்ற நாளிதுவே. புதிய வானம் புதிய பூமி மலரும் நாளிதுவே. புதிய உள்ளம் புதிய மனம் காணும் நேரமிது. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவர் இறைவனோடும் அருள் பொழிகின்ற அன்னை வேளாங்கண்ணி தாயோடும் இன்று இந்த திருப்பலியிலே நம்மோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கின்ற அருமையான அருட்பணியாளர்கள் அனைவரோடும் நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஒரு நாளை கொடுத்ததற்காக, இன்னும் ஒரு வாரத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி தொடர்ந்து அவர் கரம் பற்றி வழி நடக்க அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who wrote and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
விவரம் அறிந்த எல்லோரும் தனக்கென்றும் தன்னுடைய குடும்பம் தன்னை சார்ந்தவர்களுக்கு பிற்காலத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், என்ன முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று சிந்திப்பது வழக்கம். ஆகவே நாமும் நம்முடைய பிற்கால வாழ்க்கைக்காக, சிறப்பாக ஆன்மீக வாழ்க்கைக்காக என்ன முயற்சிகளை செய்திருக்கிறோம், என்ன முடிவுகளை செய்திருக்கிறோம் என்று சற்று அலசி பார்த்து, ஒருவேளை கவனக்குறைவாக மற்ற காரியங்களுக்கு செய்வதை விட ஆன்மீகத்திற்கும் ஆண்டவருக்கும் செய்யக்கூடிய காரியங்கள் குறைவாக இருந்தால் மன்னிப்பு வேண்டி இறைவனிடம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உனது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியாளே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ்ந்து முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். வறியோரை நசுக்கி நாட்டிலுள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடக்கல்லை கனமாக்கி கள்ள தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிகளுக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார், அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நாம் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 113. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை
போற்றுங்கள். மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகரியார். அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார்.
அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுடையவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, இறைவனின் அருளால் அவர் தருகின்ற உற்சாகத்தாலும் ஊக்கத்தாலும் ஒவ்வொரு நாளும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ்ந்து பொதுக்காலம் 25வது ஞாயிறிலே காலடி எடுத்து வைத்து வாழ உதவி செய்த இறைவனுக்கு நன்றி சொல்லி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய நற்செய்தியையும் முதல் வாசகத்தையும் ஒட்டி இந்த மறையுரையை ஆற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நற்செய்தியின் பின்னணி, எருசலேமை நோக்கிய தனது பயணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான பாடம் ஒன்றை வழக்கம் போல சொல்லித் தருகிறார். வீதிதான் அவருக்கு பள்ளியாக அமைகிறது. செல்லுகின்ற வழியிலே தன்னுடைய சீடர்களுக்கு இந்த பாடத்தை சொல்லித் தருகிறார். என்ன பாடம்? எதிர்காலத்திற்கு தேவை எது? அதைத்தான் தலைப்பாக தந்திருக்கிறேன். எதிர்காலத்திற்கு தேவை எது? பணமா, நட்பா, நண்பர்களா, இதையெல்லாம் உள்ளடக்கிய உறவா என்ற ஒரு பாடத்தை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லித் தருகின்ற ஒரு அருமையான பகுதியை நாம் பார்க்கிறோம். சற்று விரிவாக பார்ப்போம். ஆண்டவர் சொன்ன உவமையை 4 விதமாக பிரித்து ஆங்காங்கே அந்த தலைப்பை சொல்லி உங்களோடு இந்த கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.
ஒன்று, இயேசு கிறிஸ்து வீட்டு பொறுப்பாளரை வாழ்த்துவதாக பாராட்டுவதாக பார்க்கிறோம். இயேசு சொன்ன இந்த ஓமையை மேலோட்டமாக பார்த்தால் தவறு செய்வதற்கு வாய்ப்பாகிவிடும். ஆனால் அதை சற்று உன்னிப்பாக வரிகளுக்கு இடையிலே படித்து பார்த்தால், இன் பிட்வீன் த லைன்ஸ், இதனுடைய பொருள் சீடத்துவத்தை மேற்கொள்ளுகின்ற யாராக இருந்தாலும் அது எவ்வளவு சவால் நிறைந்தது என்பதை நமக்கு சொல்லும். வீட்டு பொறுப்பாளர் செய்த தவறு நாம் படிக்க கேட்டதில் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியது. இந்த செயலை இயேசு கண்டிக்காமல், கண்டனம் செய்யாமல், அவருடைய முன்மதியுடன் அவர் செயல்பட்டதற்காக அவரை வாழ்த்துவதாக பாராட்டுவதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. ஏன் பாராட்டுகிறார்? முதல் பகுதி, வீட்டு பொறுப்பாளர் திருடவில்லை, பொய் சொல்லவில்லை, கெட்ட பழக்கங்கள் எதுவும் இருப்பதாக நமக்கு சொல்லவில்லை. ஆனால் அவர் வீட்டு உரிமையாளருடைய பொருட்களை பாழ்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பற்றிய குற்றச்சாட்டு தலைவரின் உடைமைகளை பாழாக்கினார், சற்று பொறுப்பில்லாதவராக இருந்ததாக நமக்கு தெரிகிறது. விளக்கமாக சொல்ல வேண்டுமானால், எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், அவருடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால், வந்த மாட்டை கட்டுவதில்லை, ஓடிப்போன மாட்டை தேடி போவதில்லை. இதுதான் அவருடைய மனப்பக்குவம். அலட்சியமாக வாழ்ந்தார். அலட்சிய மனப்பான்மை, மனப்போக்கு அவரிடம் மேலோங்கி இருந்தது. ஏனோ தானோ என்று ஒரு மனநிலை அவரை தாக்கியிருந்தது. ஆகவே இதுதான் அவர் செய்தது, வேறு எதுவும் அவர் செய்யவில்லை. இரண்டாவது பகுதி, அவருடைய தவறு சுட்டி காட்டப்படுகிறது. தலைவர் அவரை அழைத்து, வீட்டு தலைவர் அவரை அழைத்து, நீர் இவ்வாறு செய்கிறீர் என்று சொல்லி, உம்முடைய வேலை இனி இல்லை என்று சொல்லுகிறார். வேலை பறிபோகிறது. ஆகவே அவர் நினைத்து பார்க்கிறார், நாம் தெளிவாக பார்த்தோம், என்னால் சென்று வேலை செய்ய முடியாது, பழக்கம் இல்லை, இறந்து வாழ்வதற்கும் பிச்சை எடுப்பதற்கும் வெட்கமாக இருக்கிறது. ஆகவே தலைவர் என்னை வேலையை விட்டு போ என்று சொல்லுகிறாரே, என்ன செய்வது என்று மின்னலைப் போல ஒரு எண்ணம் அவர் உள்ளத்திலே பதிகிறது, அவரிடம் எழுகிறது. அதாவது, என் எதிர்காலத்திற்கு எது தேவை? மின்னல் வேகத்தில் யோசிக்கிறார். போன்ட்டாரு, ரைட், என்ன செய்கிறது? இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, எப்படி வாழ்வது? எதிர்காலத்தை எப்படி நான் அமைத்து கொள்வது? ஆகவே அவர் டக்கென்று முடிவெடுக்கிறார். பணமா உறவா? இதுதான் அவருடைய வாழ்க்கையில் வந்த ஒரு போராட்டம். முன்மதியுடன் உடனடி முடிவு செய்கிறார், துரித முடிவு எடுக்கிறார். என்னவென்று, அவருக்கு கிடைக்க வேண்டிய தனது லாபத்தில் நஷ்டத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் அவர் செய்த முன்மதி. அவர் தன்னுடைய தலைவனுக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை. தனக்கு வரக்கூடிய லாபத்தில் தானாக விரும்பி அதை ஏற்றுக்கொள்கிறார். 100 50 எழுது, 100 மூடை கோதுமையா 80 என்று எழுது. தன்னுடைய லாபத்திலிருந்து தான் அவர் விட்டு தருகிறார். அவர் தலைவருக்கு எந்த விதமான அநீதியும் செய்யவில்லை. ஆகவே ஆண்டவர் அவர் நேர்மையற்றவராக தோன்றினாலும் இருந்தாலும் அவருடைய முன்மதியை, தன்னுடைய லாபத்தில் நஷ்டத்தை தான் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் வாழ்க்கையில் மிக தேவைப்படுகின்ற ஒன்றை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த குடும்பம் வாழ வேண்டுமானால் இப்படித்தான், நான் என்னை இழந்து, எனக்காக அல்ல, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய எதிர்காலத்திற்காக நான் எதை இழக்க வேண்டுமோ அதை இழந்து இந்த குடும்பத்தை வாழ வைப்பேன் என்று நினைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். ஆகவே அவர் தெளிவாக முடிவெடுக்கிறார். தான் சொன்னேன், மின்னல் வேகத்தில் அவர் முடிவு பண்ணுகிறார். என்னவென்று, தனது லாபத்தில் நஷ்டத்தை தானே விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே எதிர்காலத்திற்கு தேவையானது பணம் அல்ல. நல்ல தெளிவாக இருக்கிறார் அவர்.
நேர்மையற்றவராக இருந்தாலும் இந்த இதில் தெளிவாக இருக்கிறார். எனக்கு வேண்டியது பணம் அல்ல, மாறாக நண்பர்கள், நட்பு, உறவு வட்டத்திற்குள் நான் வாழ வேண்டும். ஆகவே இந்த உறவு எப்படி இருக்க வேண்டும்? நான் வெளியே வந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்பவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும், என்னை பராமரிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். இந்த துரித முடிவைத்தான், உடனடி முடிவைத்தான், முன்மதியுடன் செயல்பட்டதைத்தான் இயேசு பாராட்டுகிறார். அவர் செய்த அந்த நேர்மையற்றவர்களாக இருந்ததை அவர் பாராட்டவில்லை. தன்னுடைய லாபத்தில் நஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உடனடி முடிவெடுத்து வாழ்வதற்கு, எதிர்காலத்திற்கு என்ன தேவை, எப்படி நான் வாழ வேண்டும் என்ற முடிவை எடுத்த அந்த துரித முடிவைத்தான், அந்த முன்மதியைத்தான் ஆண்டவர் பாராட்டுகிறார். பணத்திற்கு அடிமையாகிவிடக்கூடாது என்று இதன் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார். தன்னுடைய சீடர்களுக்கு இதை பாடமாக சொல்லுகிறார். பணம் அவசியம் அல்ல, அது தேவை. ஆனால் அதைவிட உறவுகள் தான் நம்மை வாழ வைக்கும். இதைத்தான் முதல் வாசகத்திலே, ஆமோஸ் புத்தகத்திலே நாம் படித்தோம். தெளிவாக சொல்லுகிறார். எப்படியெல்லாம் அந்த யூதர்கள் ஒளியின் மக்கள் என்று இவர் இங்கே நற்செய்தியிலே சொல்லுகிறாரு. அந்த ஒளியின் மக்கள் எப்படியெல்லாம் மற்றவர்களை ஏமாற்றினார்கள், புறவனத்தாரை அல்லது அவர்களை சார்ந்தவர்களையே எப்படியெல்லாம் அவர்கள் ஏமாற்றினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் கடவுளையும் ஆராதித்தார்கள், இந்த பொய்ப்போக்கு, பித்தலாட்டம், பிறட்டு இதையும் செய்தார்கள். இதைத்தான் ஆண்டவர் தெளிவாக, நீங்கள் 2 பேருக்கு பணிபடை செய்ய முடியாது என்பதை அவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த மக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஆகவே ஆண்டவர் அந்த முதல் வாசகத்தில் அந்த இஸ்ராயல் மக்களுடைய பின்னணியை, அவருடைய ஏமாற்று வித்தைகளை, அவர்கள் செய்கின்ற அயோக்கியத்தனங்களை, அவர்கள் செய்கின்ற அநியாயங்களை பின்புலமாக வைத்து இதை உள்ளே தள்ளுகிறார். இப்படி வாழக்கூடாது, ஏழைகளை ஒடுக்கக்கூடாது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு புனித லூக்கா வழியாக நமக்கு இந்த பாடத்தை சொல்லுகிறார். பணம் வேண்டும், ஆனால் பணத்தை விட உறவுதான் நம்மை வாழ வைக்கும். உறவுதான் கல்லறை வரை நம்மை இழுத்துச் செல்லும். அந்த உறவை வைத்துத்தான் இவன் யார் என்பதை சொல்லுவார்கள் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார். 3வது பகுதிக்கு செல்கிறோம். இதன் முடிவு என்ன? ஒளியின் மக்களை விட, யூதர்களை விட புறவினத்தார் இந்த செயலை செய்வதாக பாராட்டுகிறார். அதைத்தான் நான் சொன்னேன். இந்த ஒளியின் மக்கள் என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டில் இருந்தவர்கள் எப்படியெல்லாம் அயோக்கியத்தனம் செய்தார்கள் என்பதை பார்த்தோம். ஆகவே தெளிவாக தன்னுடைய சீடர்களுக்கு கல்வாரியை நோக்கி செல்கின்ற அந்த பாதையிலே எதை நீங்கள் நம்ப வேண்டும், எதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லுகின்ற ஒரு அருமையான சவால் விடுகின்ற பகுதி இது. பணத்திற்கு அடிமையாகாமல் வாழ தனது சீடர்களுக்கு கேட்டுக்கொள்கிறார். 2 தலைவர்களுக்கு உங்களால் பணிபுரிய முடியாது என்பதை தெளிவாக இந்த உவமையில் அவர் எடுத்து காட்டியதை நாம் பார்த்தோம். ஆகவே இவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நவீன கால மக்களுக்காக ஒரு வார்த்தையை நான் மாற்றி சொல்லுகிறேன். பணம் என்று இயேசு சொன்னதை, பொறுப்பு என்பதை இயேசு சொன்னதை சற்று மாற்றி போட்டு பாருங்கள். ஆசை, பேராசை, பதவி, பட்டம் எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்குகின்ற, சீரியல் சொல்லித்தருகின்ற ஈகோ, நீயா நானா என்ற இந்த போட்டி, பொறாமை, இவைகளுக்கு அடிமையாகி விடாமல் வாழுங்கள் என்றுதான் ஆண்டவர் இன்று வந்திருந்தால் சொல்லியிருப்பார். நம்முடைய குடும்பங்கள் சின்ன பின்னமாவது பணம் இல்லை என்பதற்காக அல்ல, இந்த காலத்தில் பணம் இல்லை என்பதற்காக அல்ல. என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவரோ எனக்கு அடுக்குமாடி கட்டடங்கள் வேண்டும், மிக உயர்ந்த காரிலே நான் செல்ல வேண்டும் என்று யாரும் கேட்பதில்லை. உள்ளங்கை அளவே இருக்கக்கூடிய இந்த இதயத்தில் இருந்து வரக்கூடிய அன்பை, அருளை, ஆசிரை, நல்ல வார்த்தைகளை, மன்னிப்பை கொடுக்க முடியாமல் தடுமாறி போகிறோம். ஈகோவுக்கு ஈகோவா நீயா நானா என்ற போட்டிக்குள் சென்று எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமாகிறது என்று யோசித்து பாருங்கள். இது துறவரத்திலும் உண்டு. நீயா நானா என்ற போட்டி துறவரத்திலும் இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவே இல்லை. இல்லறம், துறவரம், தனியறம் எல்லா அறத்திலும் இந்த அச்சுறுத்தல் இருக்கத்தான் செய்கிறது. வாழ வேண்டும், வாழ முடியும் என்பதற்காக ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொல்லி வார்த்தைகளை படித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். இது நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பாக. நான் ரீஜென்ஷன் செய்த இடத்துல புனல்வாசலில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒருவர் அழுது கொண்டே சாக்கு பைகளை தைத்து கொண்டிருந்தார். அதான் அவருடைய வேலை.
வேறொருவருக்காக இவர் அங்கே வந்து சாக்கு பைகளை, நெல் மூட்டை சாக்குகளை தைத்து கொண்டிருப்பார். அழுது கொண்டே அவர் கண்கள் கலங்கியே இருக்கும். அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன், என்ன நடந்தது என்று. அவர் சொன்னார், நான் பர்மாவிலேருந்து வந்தவன் ஃபாதர், பிரதர், ஏராளமான பணத்தோடு வந்தேன். அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், 40-45 வருஷங்களுக்கு முன்பாக ஒன்று கொடுத்தால் ஒன்று கிடைக்கும். நல்ல நோட்டு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா கள்ள நோட்டு 200 ரூபா கொடுப்பாங்க. அப்படி ஒரு தொழில் இருந்தது. கலப்படமும் கள்ள நோட்டும் நான் சிறுவனாக இருந்த பொழுது நம் நாட்டிலே நிறைய இருந்தது. தேங்க் காட் இப்பொழுது அதையெல்லாம் ஒழித்து விட்டார்கள். ஆக இவருக்கு ஒரு ஆசை, ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல் தடவை கொஞ்சம் கொடுத்து பார்த்தாரு. அவனுக்கு ரொம்ப நம்பிக்கையோடும் நாணயத்தோடும் ஒன்று கொடுத்தால் ஒன்று என்று இவர் 10,000 கொடுத்தாருன்னா அவங்க 20,000 கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவருக்கு. ஆஹா, நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் இவருக்கு ஆசை, பேராசை அதிகமாக வந்து எல்லாவற்றையும் தான் கொண்டு வந்திருந்த சேர்த்து இருந்த எல்லாவற்றையும் விற்று பணமாக மொத்தமாக ஒரு பெரும் தொகையை கொண்டு போய் அவர் கொடுத்துருக்கார். உடனே அவங்களும் அந்த பெருந்தொகையை வாங்குவதைப் போல் வாங்கி இவருக்கு கள்ள நோட்டை கொடுக்குற மாதிரி அந்த நேரத்தில் பின்னாடி போலீஸ்காரர் விசில் அடிச்சுட்டு வர மாதிரி, அந்த காலத்து விசில் உங்களுக்கு தெரியும், ஊதிக்கிட்டே வந்தோடனே எல்லாரும் அப்படியே போட்டுட்டு அவங்களும் போட்டுட்டு ஓடுற மாதிரி ஓடினாங்க. இவர் தலை தெறிக்க ஒரத்த நாட்டிலிருந்து பட்டுக்கோட்டை வரை ஏறக்குறைய 20 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே பிடிச்சவர் தானே ஓட்டம். ஒரே அழுத்து போய் சேர்ந்தார் எங்கே, பட்டுக்கோட்டைக்கு. 20 கிலோமீட்டர் எந்த ஓட்டம் ஓடினேன் என்பது எனக்கு தெரியாது. ஓடினேன். கடைசியில் தான் தெரிந்தது இது ஒரு நாடகம். அவர்களே ஆளை வைத்து போலீஸ்கார மாதிரி ஊதி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. கள்ள நோட்டும் போச்சு, நல்ல நோட்டும் போச்சு. இப்பொழுது இந்த சாக்குகளை தைத்து கொண்டிருக்கிறேன் என்று வருத்தமாக சொன்னார். எங்கே தவறு செய்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். எது நமக்கு வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். தன்னுடைய குழந்தைகளை இழந்தார், தன்னுடைய மனைவியை இழந்தார், காலம் முழுவதும் அழுது கொண்டே இருக்கிறார். எதை சாதிக்கப் போகிறோம்? 2 வாக்கியங்களை படித்து நான் முடிக்கிறேன். சீராக் ஞான நூல் நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது. 31வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, செல்வத்தின் மீதுள்ள விழிப்பு உடலை நலியச் செய்கிறது. எப்போ பார்த்தாலும் பணம்னு அப்படித்தான். அதை பற்றிய கவலை உறக்கத்தை துரத்தி அடிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, என்னுடைய வார்த்தைகள் அல்ல. விவிலியத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு படிக்கிறேன், மீண்டும் படிக்கிறேன். செல்வத்தின் மீதுள்ள விழிப்பு உடலை நலியச் செய்கிறது, அதை பற்றிய கவலை உறக்கத்தை துரத்தி விடுகிறது. இப்படி வாழுகின்ற மனிதர்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன அற்புதமான வார்த்தைகளை சொல்லுகிறார் பாருங்கள். வாழ முடியும் என்று சொல்லுகிறார், வாழ வேண்டும் என்ற வார்த்தைகள். யோவான் எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் 19வது வசனத்தில் இவ்வாறு நாம் படிக்கிறோம். யோவான் 15:19, நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களுக்கு அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆகவே நம்முடைய சிந்தனை வேறாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும். பணத்தை நம்பி அல்ல. நான் அன்பு செய்கின்ற என்னுடைய மனைவி, நான் அன்பு செய்கின்ற என்னுடைய கணவன், நான் அன்பு செய்கின்ற என்னுடைய திரு அவை என்று வாழ கற்றுக்கொள்வோம். கருவறை டு கல்லறை ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். மீண்டும் ஒரு முறை அழுதாலும் புரண்டாலும் நவனால் வைத்தாலும் என்ன செய்தாலும் கிடைக்க பெறாத அரிய வாழ்வு இந்த வாழ்வு. ஆகவே ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வை பணத்தை வையுங்கள். ஆனால் அதைவிட காணுகின்ற என்னுடைய மனைவி, பிள்ளைகள், குழந்தைகளை அன்பு செய்து வாழ வாழ்ந்து காட்டிய அன்னையிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, ரம்மியமான வாழ்வாக, ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக
போதிய பிளாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். தாயும் தந்தையும் ஆகிய இறைவாம், உமது திரு ஆலயத்தின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம் என்ற திருப்பாடலின் ஆசிரியரோடு இணைந்து தேவையான அருள் வளங்களை சொல்லி ஜெபிப்போம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென விரும்புகிற கடவுளின் கருவிகளான எம் திரு அவை தலைவர்களோடும் இறைமக்களாகிய எங்களோடும் உடனிருந்து இறையாட்சியின் விழுமியங்களின்படி நாங்கள் வாழவும் அனைவரையும் இறையாட்சி நோக்கி அழைத்து வரவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசர்களுக்காகவும் உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள் என்ற இன்றைய வாசகத்திற்கேற்ப உலகாளும் தலைவர்களுக்காகவும் அவர்கள் நீதியின் பாதையில் நிலைத்திருந்து நாட்டினை நல்முறையில் ஆட்சி செய்ய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வசதியாக வாழ்வதற்கு தேவையான செல்வத்தை திரட்டுவதில் முனைப்பாய் இருக்கும் நாங்கள் எல்லோரும் நேரிய வழிகளில் பொருளீட்டவும் ஈட்டிய பொருளை கொண்டு நிலையான உறைவிடங்களில் நண்பர்களை தேடிக்கொள்ளவும் முன்மதியோடு செயல்பட்டு ஒளியின் மக்களாக வாழவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் அன்னையின் பேராலயத்தில் கூடியுள்ள மேலும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக ஜெபித்து கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைவரும், குறிப்பாக இளைஞர்களும் நல்ல பணிகளில் அமர்த்தப்படவும் பணிபுரியும் இடங்களில் சிறியவற்றிலும் நம்ப தகுந்தவராய் பொறுப்புடனும் திறமையுடனும் கடமையாற்றி வாழ்வில் உயர்நிலையை அடையவும் நிறை மகிழ்வுடன் என்றும் வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். யாருக்கெல்லாம் வேளாங்கண்ணி செல்லுகிறேன் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னோமோ அவர்கள் அனைவரையும் அவர்களின் வாழ்க்கை சூழலோடு கூட நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும் மன ஒற்றுமை இல்லாமல் வாழக்கூடியவர்களுக்காகவும் மகிழ்வோடு வாழ அருள் வேண்டி ஜெபிப்போம். நல்ல வரன் வேண்டும் என்று காத்துக்கின்ற நம் குழந்தைகளுக்காகவும் வேலைவாய்ப்பு இல்லாமல் தடுமாறுகின்றவர்களுக்காகவும் இன்னும் உடல் நலம் குறைந்திருப்போர் அனைவருக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் தங்களுடைய பிறந்த தின விழாவையும் நாம விழாவையும் திருமண நாளையும் நினைவு கூறக்கூடிய அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்னையினுடைய பரிந்துரையோடு சேர்ந்து ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் நம் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேடி வந்தேன் உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம்
தருகின்ற என் உள்ளமேற்பார் வாசல் தேடி வந்தே உந்தன் பாதம் பணிய வந்தே நாகம் கொண்டலைந்தே உந்தன் கருணை வேண்டி நின்றே. உறவுகளை பலப்படுத்தி மகிழ்வோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாள் ஆகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடு பேராலயத்திலே கூடியிருக்கிற நாங்களும் ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றும் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் வான் படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நெஞ்சார்ந்த நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு உறவை பலப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே சொல்லிக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும், உறவை பலப்படுத்தக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றார், உறவுகளை பலப்படுத்துகின்ற அருமையான தெய்வம். இவரது திருவிருந்துக்கு இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே, ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே, விருந்தாக வரும் தேவனே இயேசுவே, எழுந்தென்னை ஆட்கொள்ளுமே. ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே, விருந்தாக வரும் தேவனே இயேசுவே, எழுந்தென்னை ஆட்கொள்ளுமே. ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே. நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராது உதவிகளை கனிவுடன் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் உறவிலும் பலப்படுத்தி மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும்.
வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. மே ஜீசஸ் touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீதும் நம் குடும்பங்களின் மீதும் தங்கி உறவுகளை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு